வணக்கம். இன்று நம்ம பதிவில் விதி மதி கதி சீரீஸில் நம்ம இதுவரைக்கும் நம்ம 3 தேவர்கள் 30 தேவர்களை எப்படி எப்படி எடுத்தோம், அந்த மாதிரி 3 விதமான கர்மாக்கள், அந்த மாதிரி கிரக புருஷன், நட்சத்திர புருஷன், கால புருஷன் 3 பேரையும் எப்படி இதில் மேட்ச் பண்ணோம். அடுத்ததாக நம்ம ஜாதக பிரகாரம் இந்த விதி மதி கதி இந்த 3 ப்ராப்ளங்களையும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய 3 விதமான தேவதைகளை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வேதிக் அஸ்ட்ராலஜி மெத்தட். வேதிக் அஸ்ட்ராலஜி மெத்தடை யூஸ் பண்ணி இந்த 3 தேவதைகளை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அது ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. நான் இந்த சீரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வீடியோஸ் வரும். நான் அதில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போதைக்கு தேவதைகளை எப்படி எடுக்கிறது அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். இதுக்கு இந்த இஷ்ட தேவதைகள் வழிபாடுன்றது காலகாலமாக இந்த அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் பல பேருக்கு பலன் அளிக்கக்கூடிய விஷயம். நல்ல ஒரு அதாவது அவங்கவுங்க ஜாதகத்திற்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுறப்ப அவங்களுக்குரிய பலன் சீக்கிரமாக கிடைக்குதுன்றத பல பேர் பார்க்குற பல பேர் கூட அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கலாம். இதில் நான் கூட பல பேருக்கு எடுத்து கொடுத்து இது நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. நான் ப்ரொஃபஷனலாக ஜோதியம் பார்க்கறதில்ல. நான் ஜஸ்ட் என்னோட ஹாபியாக பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் ஜோதிடத்தை வைத்து பைசா சம்பாதிச்சது இல்லை இதுவரையும். ஸோ இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ஆஸ் பர் வேதிக் அஸ்ட்ராலஜி 3 விதமான தேவதைகள் இருக்கு. முதல்ல குரு தேவதா, இரண்டாவது குரு தேவதான்றது குரு தேவதான்னு சொல்லுவாங்க, தர்ம தேவதான்னு சொல்லுவாங்க. நம்மளை கெட்ட வழியில் செல்லாம நல்ல வழியில் கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு குரு மாதிரியான எந்த ஒரு மதத்திலையுமே குருன்றது எல்லா மதத்திலையும் உண்டு. ஜப்பான் உலகம் ஃபுல்லா உண்டு. இந்த குருக்குன்னு தனி மரியாதை இருக்கு. கர்மாவை இறைவனால கூட அழிக்க முடியாத சித்தர்களும் குருக்களும் ஈஸியா அழிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. இது கடவுளால கூட முடியாது. கர்மாவை கழிக்கிறதுல நம்பர் 1 சித்தர்கள், ஞானிகள், குருக்கள். இவங்க 3 பேராலையும் உங்களோட கர்மாவை ஈஸியா அழிக்க முடியும். அவங்க அழிக்க முடியலன்னா கூட அவங்களுக்கு நம்ம நெருக்கமா போறப்ப நம்ம கர்மாவை அவங்க வாங்கி அதை முந்தன் வினையின் முடிச்சையை வித்து பிந்தை வினையை பிடித்து பிசைந்துன்னு சொல்லி திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார். ஸோ இது ரொம்ப ஈஸியா அவங்களால அதை அந்த வினையை களைய முடியும். அதுக்கு என்ன, நமக்கு பாக்கியம் இருக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது நம்மளோட பாத்திரத்துல புண்ணியம் இருக்கணும். இது 2ம் இருந்ததுன்னா நமக்கு அந்த குரு சீக்கிரம் கிடைப்பாரு. அவர் மூலியமா நமக்கு நன்மைகள் நடைபெறும். அது இது குரு தேவதா. ஒரு ஃபர்ஸ்ட் தேவதா குரு தேவதா. இரண்டாவது தேவதா பலான தேவதான்னு சொல்லுவாங்க. பலான தேவதான்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய் மாதிரி நம்மள வாழ்க்கையில கையை பிடிச்சி கூப்பிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு எப்ப என்ன வேணும்ன்றத பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் பலான தேவதா. இஷ்ட தேவதா இதுதான் ஃபைனல். நம்ம கர்மாக்களை அழிச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா விதமான வளங்களையும் கொடுத்து நம்மள மோட்சத்தை நோக்கி கூட்டு போகிற ஒரு தேவதா இஷ்ட தேவதா. இந்த 3 தேவதைகள் எப்படி எடுக்குன்னு பார்ப்போம். நம்ம பாரம்பரியத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜோதிடம் அறிந்த அனைவருக்கும் தெரியும், 5ஆம் இடம் 9ஆம் இடம். ஓகே, இதுல 5ஆம் இடம் 9ஆம் இடம், 3வது மோட்சஸ்தானம் இருக்கிற 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம்ங்கிறது இஷ்ட தேவதையா வரும். 9ஆம் இடம்ன்றது என்ன, 10ஆம் இடத்தான கர்மஸ்தானத்தை தோக்கக்கூடிய, அதாவது ஒரு பாவத்துக்கு முந்தைய பாவம் அந்த பாவத்தை தோற்கடிக்கக்கூடிய வலிமை உள்ளது. 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை தோற்கடிக்கக்கூடிய 9ஆம் இடம் குரு தேவதை தர்ம தேவதையா நம்ம இதுல வரும். 5ஆம் இடம்ன்றது ஆசைகளையும் நம்மள விருப்பங்களையும் சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சிந்தனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அது பலான தேவதா வரும். இப்படியும் எடுக்கலாம். ஆனா இது அக்யூரேட்டா எடுக்கணும். அக்யூரேட்டா எடுக்கிறப்ப வேதிக் அஸ்ட்ராலஜில இது மாதிரி தான் முறைகள் சொல்லியிருக்காங்க. இந்த முறைப்படி நம்ம எடுக்கிறதுனால நமக்கு சகல விதமான நன்மைகள் நடக்குன்றதுல சிறிதளவும் சந்தேகம் இல்லை, எனக்கு சந்தேகம் இல்லை. ஸோ இப்போ எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கேன் ஆத்மகாரகன் எப்படி எடுக்கிறது. அதாவது ஒரு ஜாதகத்துல ஹையஸ்ட் டிகிரி வாங்கியிருக்கிற பிளானட் ஆத்மகாரகன். அந்த ஆத்மகாரகன் நவாம்சத்துல எங்க இருக்காருன்னு பார்க்கணும். நீங்க நார்மலா சாஃப்ட்வேர்ல போட்டீங்கனாலே தெரிஞ்சிடும் எந்த பிளானட். ஏகேன்னு போட்டிருப்பாங்க, ஆத்மகாரகன் போட்டிருப்பாங்க, ஏஎம்கேன்னு போட்டிருப்பாங்க. அந்த ஏகே நவாம்சத்துல எங்க இருக்காரோ அவருக்கு 12வது வீடு.
அவரோட 12வது வீடு வந்து நம்மளோட இஷ்ட தேவதையா வரும். ஓகே, அடுத்தது அந்த கரகாம்சத்திலிருந்து 9வது வீடு, அதாவது ஆத்மகாரகன் இருக்கிறதுல இருந்து 9வது வீடு, அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டை பார்க்கக்கூடிய இது எதுவுமே அந்த வீட்டை பார்க்கலன்னா அந்த வீட்டோட அதிபதியே நம்ம குரு தேவதையா எடுத்து வழிபடலாம். குரு தேவதை, தர்ம தேவதை, இது வந்து குரு தேவதையா வரும். அடுத்தது பலான தேவதான்றது அமாத்தியக்காரகன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்மகாரகன் அமாத்தியக்காரகன். ஆத்மகாரகன்றது நம்ம, அமாத்தியக்காரகன்றது நம்மளோட புத்தி. அமாத்தியக்காரன் மினிஸ்டர்னு சொல்லலாம். ஆத்மகாரகன் ராஜான்னா அமாத்தியக்காரகர் மினிஸ்டர்னு சொல்லலாம். அந்த அமாத்தியக்காரகன்ல இருந்து 6வது வீடு சர்வ சோகங்களையும் கொடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையில கை நடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமான பலான தேவதா. இந்த அமாத்தியக்காரகன்ல இருந்து 6ஆம் வீட்டை நவாம்சத்திலே அந்த தேவதையை எடுக்கலாம். ஸோ இந்த 3 தேவதைகளையும் எடுத்துட்டோம். இப்படி எப்படி வழிபாடு, இதே பாரம்பரியத்திலே சொல்லிடுறேன். பாரம்பரியத்துல வந்து 12ஆம் வீடு இஷ்ட தேவதா, 9ஆம் வீடு குரு தேவதா, 5ஆம் வீடு பலான தேவதா. இது பாரம்பரியத்தை இப்படியும் எடுத்து நம்ம வழிபாடு பண்ணலாம். பட் அக்யூரேட்டா வரணும்னா நம்ம நவாம்சத்தை வச்சு எடுத்தாதான். ஏன்னா நவாம்சம் தான் வாழ்க்கையில நமக்கு எல்லா விதமான போகங்களையும் அளிக்கக்கூடியது. ஸோ நவாம்சம் மூலியமா எடுக்கிறது தான் வந்து சால சிறந்தது. ஸோ இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி பிரகாரம் இந்த 3 தேவதையும் எடுத்தா இதுல என்ன வழிபாடு மூலமா எப்படி இப்ப நம்மளோட குரு தேவதாவை வழிபடுறப்ப, நமக்கு வந்து இந்த பேசிக் கர்மாஸ், பூர்வ ஜென்ம கர்மா, இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். பலான தேவதாவை வழிபடுறப்ப நம்மளோட இவ்வுலக பிரச்சனைகள், அதாவது சஞ்சித கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இஷ்ட தேவதாவை வழிபடுறப்ப ஓவரால் டெவலப்மெண்ட், ஆத்மா டெவலப்மெண்ட், நமக்கு இது பேஸ்லேருந்து எல்லாமே ஒன்றா வரும். இல்லை எனக்கு வந்து நான் ஏக தேவதை உபாசனை, ஒரே ஒரு தெய்வம் தான் வேணும் அப்படின்னா இஷ்ட தேவதை வழிபாடு செய்யலாம். இதுக்கு என்னென்ன கிரகங்களுக்கு இப்போதைக்கு நான் வந்து சிம்பிளா சொல்லிடுறேன். என்னென்ன கிரகங்களுக்கு என்னென்ன தெய்வங்கள்ன்றத இப்போதைக்கு சிம்பிளா சொல்றேன். இதுல வந்து ஆண் வீடு, பெண் வீடு, இது என்ன மாதிரி கிரகங்களோட பார்வை இருக்கு, இப்போ 2-3 கிரகம் இருந்தால் அதை எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை கொடுத்தது. நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் போட்டால் கூட நான் எடுத்து கொடுக்குறேன். ரொம்ப இருந்ததுன்னா முடியாது, இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் என்னால் பண்ண முடியும், நான் பண்ணிடுறேன். ஸோ ஒரு சூரியன் அப்படின்னா சூரியனோட அதிதேவதையா சிவன் வராரு, சிவனை வழிபாடு செய்யலாம். இது சூரியன் பெண்ணுன்னா என்ன பண்ணுவீங்க? ராதா தெரியுமா? கிருஷ்ணரோட புராணத்துல ராதாவை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிருந்தாவன்ல இன்னைக்கும் வந்து ராதை வழிபாடு, கிருஷ்ணரோட வழிபாடோட இம்பார்ட்டன்ட். ஸோ ராதாவை எடுக்கலாம். சந்திரனுக்கு உரியவன் அம்பாள் மட்டுமே, பெண் கிரகம் அம்பாள். அடுத்தது செவ்வாய்க்கு வந்து வீரபத்திரர் எடுக்கலாம், வீரபாகு தேவர் எடுக்கலாம், ஹனுமன் எடுக்கலாம். ஓகே. அடுத்தது புதனுக்கு பெருமாள். இதே இது பெண் அதை வந்தா சரஸ்வதி எடுக்கலாம். ஸ்ரீவித்யா சுரூபமா, வித்யான்றது புதன், கல்விக்குரியவன். ஸோ ஸ்ரீவித்யா வழிபாடும் புதன் இருந்ததுன்னா செய்யலாம். ஸ்ரீவித்யா வழிபாடு எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அடுத்தது குருக்கு வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தட்சிணாமூர்த்தி 100%, அதுல டவுட் இல்லை. நான் வந்து பர்சனலா கொடுக்கறது முருகன். அதுக்கான காரணங்கள் பின்னாடி வீடியோட வரும். முருகன்றது 9 கிரகத்துக்கும் வழிபாடு செய்யலாம். அது நான் என்னன்றதை பின்னாடி சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா இது கொண்டு போகணும். இதை ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது சனி பகவான். சனிக்கு வந்து சுக்கிரனுக்கு வந்து இந்திரன் சொல்லுவாங்க, மகாலட்சுமி சொல்லுவாங்க. இந்திரன் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி வழிபாடு மிகச்சிறந்ததா கருதப்படுது. அதுல வந்து தேரகானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் இருக்கு. அது நான் டீட்டெயிலா பின்னாடி ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியா நான் வீடியோ போடுறேன். எப்படி சுக்கிரனோட அதிதேவதை என்னென்ன காம்பினேஷன் வரும், இதை எப்படி எடுக்கலாம். சுக்கிரனோட சேர்ந்த கிரகங்கள் இப்போ குரு சுக்கிரனோட சேர்ந்தா ராஜலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வந்து சூரியன் சுக்கிரனோட சேர்ந்தாலும் ராஜலட்சுமி வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி வந்து
தைரியலட்சுமி செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தா தைரியலட்சுமி. அது மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கும் தனித்தனியாக காம்பினேஷன்ஸ் இருக்கு. நான் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டுட்டு இருக்கேன். நீங்களும் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். இப்போதைக்கு இஷ்ட தேவதா எப்படி எடுக்கிறது? அடுத்து சுக்கிரன், அடுத்தது சனி பகவான். சனி பகவானுக்கு சாஸ்தாவை எடுக்கலாம். இதே வந்து பெண் சுரூபமாக இருந்தால் காளி தேவதை எடுக்கலாம். கேதுவுக்கு விநாயகர், ஆஞ்சநேயர், சண்டின்னு சொல்லிட்டு ஒரு தேவதை இருக்கு. அந்த சண்டியோட வழிபாடு செய்யலாம். இதில் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது என்னோட தனிப்பட்ட விருப்பமாக நான் இது வந்து பண்ணலான்னு கொடுத்துருக்கு. ராகுவுக்கு வந்து துர்கையை வழிபாடு செய்யலாம், பைரவரை வழிபாடு செய்யலாம். ராகுக்கு துர்கை, பைரவர். இப்போ என்னோட சஜஷன் பிரகாரம் நான் வந்து 6 தேவதைகள், மிஞ்சி போனால் 7, 8, அதுக்கு மேலே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க தசமகா வித்யாவில் இது பண்ணிடலாம். தசமகா வித்யாவெல்லாம் வந்து ஆர்டினரி பீப்புளுக்கு கிடையாது. ஆர்டினரி பீப்புள்னால் நான் சொல்கிறது வந்து நம்மளை மாதிரி, உங்களை மாதிரி, என்ன மாதிரி இருக்கிற சாதாரண, அதாவது ஸ்பிரிச்சுவல் குரோத்து நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு தசமகா வித்யாவெல்லாம் கிடையாது. ஸ்ரீ வித்யா கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத, அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த வியாபாரம் எப்படின்னா பெரிய டேஞ்சரை கிரியேட் பண்ணுது. சரி, அவங்க வந்து ஒரு ஸ்ரீசக்கரம் இருக்கு. ஸ்ரீசக்கரம் நீங்க வச்சு வழிபாடு பண்ணலாம். அது தெரியாம ஒரு தாய் மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம், அவ்வளவுதான். அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு கீழே வந்து அந்த குணங்கள்ல சொல்ற ஒவ்வொரு தேவதைக்கும் அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு டாகினி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் மித்யா தேவதைகள் நிறைய இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சர்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை சார், நம்ம சிவனை கும்பிட்றோம்னா நம்ம கையெடுத்து கும்பிட்றோம். நமக்கு ஒரு பிரச்சனை, அதை காப்பாற்ற வருதுன்னா சிவனா டைரக்டா வருவாரு. அவரோட பூதகணங்கள் தான் வந்து நம்மளை காப்பாற்றும். அதே மாதிரி 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், 100% தோன்றும். சிவனை வழிபட்டாலே முருகன் ஓடி வந்துடுறாரு. இது வந்து நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்த உண்மை. அருணகிரிநாதர் சொன்னது மட்டும் கிடையாது. இது வந்து என்னோட லைஃப்ல பர்சனலா இருக்கு. முருகன் வந்து சிவனை வழிபட்டாலே போதும், முருகன் நம்ம கையிலன்னு அர்த்தம். ராமருக்கு எப்படி ஆஞ்சநேயரோ அந்த மாதிரி சிவனுக்கு முருகன். 100% இது வந்து நீங்க அனுபவபூர்வமா உணரலாம். செய்து பார்த்தவங்களுக்கு, அனுபவப்பட்டவர்களுக்கு தெரியும் நான் சொல்வது எவ்வளவு உண்மை என்று. ஸோ இந்த மாதிரி வழிபாடு முறைகள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுல வந்து நம்ம இந்த உக்ர தேவதை வழிபாடு பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இஷ்யூக்கு இந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூக்கு இதால தான் முடியும்னு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த பரிகாரத்துக்காக போயிட்டு திருப்பி வந்துடணும். இஷ்ட தேவதை என்பது நம்ம ஆத்மாவோட அட்டாச் செய்யப்பட்டது. அதை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய நன்மை அடைய முடியும். அதே மாதிரி நீங்க எங்க போனாலுமே அந்த தேவதைய இஷ்ட தேவதை சுரூபத்திலையும் வழிபாடு செய்யலாம். நம்ம மதத்தில் இந்த விஷயங்களுக்கு துளியும் பிரச்சனை இல்லை. நம்ம விருப்பப்படி வழிபாடு செய்யலாம். ஆனால் நீங்கள் ஜாதகப்படி தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வதனால் உங்களுடைய கர்மாக்கள் எளிதில் அழிக்கப்படும். உங்களுக்கு வெற்றி என்பது மிக எளிதாக கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் கான்செப்ட். இதை மாதிரி பல தகவல்களை வருகிற வீடியோவில் நான் தரேன். ஓகே, இந்த விதி கதிமதி சீரீஸ்ல இப்போ இது அதாவது ஒரு வழிபாடு முறைகள் இருக்கு. 3 விதமான வழிபாடு முறைகள் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம். ஓகே, இதுல வந்து கர்மயோகம் வந்து குரு தேவதா கூட அசோசியேட் இருக்கு. ஞான யோகம் வந்து 5ஆம் வீடு, அதாவது பல்லான தேவதா கூட அசோசியேட் இருக்கு. பக்தி யோகம்ன்றது வந்து இஷ்ட தேவதா கூட அசோசியேட் இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்படி கூட எடுக்கலாம். ஞான தேவதை வந்து மந்திரங்கள் வழிபாடு மூலியமாகவும், நம்மளோட தியான முறைகள் மூலமா குரு தேவதைய தியான முறைகள் அது கிடைக்கிற உபதேசங்கள் மூலமா வழிபாடுபட்டதுலையும், 12ஆம் வீடான இஷ்ட தேவதை வழிபாடு, மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இஷ்ட தேவ வழிபாடு ஆலய வழிபாடு மூலமும் நம் எளிதில் அடைய முடியும். ஸோ இது மாதிரி பல தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இது வந்து பாதி தான் சொல்லியிருக்கேன். மீதி வந்து எந்தெந்த தேவதைகள், என்னென்ன தேவதைகளோட காம்பினேஷனுக்கு என்னென்னன்றதை வந்து வரப்போகிற வீடியோக்களில் சொல்கிறேன். தேங்க்ஸ், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.